ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருந்தாங்க. அதே மாதிரி சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆனால் போக போக சம்பவமே மாறிடுச்சு. நிஃப்டி 50 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 23,000 அப்படிங்கிற மார்க்கை பிரேக் பண்ணி 22,999 சம்திங் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ 23,000 அப்படிங்கிற மார்க்கை பிரேக் பண்ணிடுச்சு நிஃப்டி 50. சென்செக்ஸ் 75,899 பாயிண்ட்ஸில் இருக்குது. 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 397 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 48,173 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ரிசல்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் வருது. பிபிசியோட ரிசல்ட்ஸ் வருது. சில முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் வர இருக்குது. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை. ஆக்சுவலி அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அடிச்சிருக்காங்க. 788 ரூபா வரைக்கும் போச்சு. 3% வரைக்கும் அடித்தாங்க டாடா டெக்னாலஜி. 788 ரூபீஸ் போனது கடைசியில் 798 இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோவாக டச் பண்ணியிருக்காங்க இந்த டாடா டெக்னாலஜிஸ். ஆனால் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா ஐபிஓ லிஸ்டிங் ப்ரைஸில் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது டாடா டெக்னாலஜிஸ். வெயிட் பண்ணலாம். மேபி 700 பிரேக் பண்ணி கீழே வர பட்சத்தில் வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு டாடா டெக்னாலஜிஸில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கும் 5% கீழே விழுந்தாங்க. 459 வரைக்கும் போச்சு. கடைசியில் கொஞ்சம் பிக்கப் ஆகி 473 நிற்குது. ஒரு 2.5% நெகட்டிவில் இருக்கிறாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். கண்டினியூஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகுது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஓவராக இருக்குது. நான் கிளியராக சொல்கிறேன், ஸ்டில் வந்து வேல்யூஷன் ஓவர் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸில். இவங்களோட 52 வீக் லோவே பார்க்கும்போது 321 இருக்குது. இப்போ கூட அது பார்த்தீங்கன்னா எபோவ் 75 டைம்ஸ் earningsல இருக்கிறாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். என்ன கேட்டால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது மேபி அவங்க எகைன் ஒரு 52 வீக் லோ வரும் பட்சத்தில் தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவே வேல்யூஷன் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறத தவிர ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் அன்னைக்கு வந்து ஒரு 3.5% நெகட்டிவில் இருக்கிறாங்க. 731 அந்த ரேஞ்சு வந்துச்சு. கடைசியில் இப்போ 735 நிற்குது டாடா மோட்டார்ஸ். ஸோ அன்றைக்கி இந்த ஷேர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் தான் இருக்குது டாடா மோட்டார்ஸ். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. ரிசல்ட்ஸ் வந்து சொதப்பினாங்கன்னா இதுக்கு கீழே போக வாய்ப்பு இருக்குது. 700 பிரேக் பண்ணி கீழே போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது டாடா மோட்டார்ஸில். அதனால ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் 965 கன்சிடர் பண்ணேன். இப்போமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 130 ரூபா பக்கம் 230 ரூபா பக்கம் இறங்கியிருக்கு. இன்னும் கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஸ்லோவாகவே டாடா மோட்டார்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3% பாசிட்டிவ் போனாங்க. 27 வரைக்கும் போச்சு. கடைசியில் 26.40 பைசா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் நேற்று ரிசல்ட்ஸ் அன்றைக்கி 4% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் ரிசல்ட்ஸை வந்து மார்க்கெட் நேற்று அக்செப்ட் பண்ணல. பட் இன்னைக்கு வந்து மேலே இருக்குது. ஆக்சுவலி ரிசல்ட்ஸில் பெருசாக இல்லை. ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ்லாம் வெறும் 6% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் இன்றைக்கி ஒரு 3% மேலே போயிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். வெயிட் பண்ணுங்கள். எகைன் ஒரு 25 கீழே போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. போச்சுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் அன்றைக்கி பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்கும் ஐசிசி பேங்கும் தான் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ரிமைனிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 952 இருக்கிறாங்க. ஸ்டில் ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். மேபி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வேணால் அடி உள்ள சான்சஸ் இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஆக்சிஸ் பேங்க் 960 இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 743 இருக்குது. 2% நெகட்டிவ்ல இருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவும் 2.5% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 2.5% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ட்ரெண்ட் தான் 61 ரூபா வரும். எகைன் ஒரு 65 ரூபா போகும். மறுபடியும் 65 ரூபாலேருந்து ஸ்லோவாக இறங்கி வருது. ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. 187 இருக்குது. கனரா பேங்க் 3% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்கும் 3% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி 360 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. 48,210 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் போட்ட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டாக்கெல்லாம் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ லாஸ்ட் பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கவர்மெண்ட் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணாததுனால இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டாக இருக்கிற ஸ்டாக்லாம் 43% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற இந்த கொச்சின் ஷிப்யார்டு, மேசகான் டாக்ஸி பில்டர்ஸ், கார்டன் டிஷி பில்டர்ஸ், இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இது எல்லாமே கீழே விழுந்திருக்காங்க. அவங்களும் வந்து 35% to 40% வரைக்கும் அவங்களும் கீழே விழுந்திருக்காங்க. ஈக்குவலாட்டு இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டாக்ஸுக்கு ஈக்குவலாட்டு அவங்களும் விழுந்திருக்காங்க. ஸோ மேபி இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே ஒரு ஃபேவரான நியூஸ் வர பட்சத்தில் மேலே போக சான்சஸ் இருக்குது. பட் பட்ஜெட்டில் வந்து இவங்களுக்கு ஏதாவது நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி February 1 பட்ஜெட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் 257ல நெகட்டிவ் ட்ரேட் ஆகுறாங்க. ஒரு 1.25% நெகட்டிவ்ல இருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரோக்கிங் பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பிளாக் ராக் கூட அவங்க ஆல்ரெடி ஜாயின் வெஞ்சர் வச்சிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 117 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் பிளாக் ராக் இவங்க அந்த ஜாயின் வெஞ்சரில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் 117 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து அவங்க ஒரு 82.5 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்கிங் பிஸ்னஸுக்கு வந்து இன்னும் ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுக்கல. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த செக்மெண்ட் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ் பிராண்டாக இருக்கிற SIL அப்படிங்கிற ஒரு கம்பெனி அக்யூசிஷன் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்ட அவங்களோட போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது குக்கிங் பேஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஜாம்ஸு, மயோனைஸு, பேக்டு பீன்ஸு, சைனீஸ் சாசஸ் இது எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த SIL அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வருது. ஸோ இந்த பிராண்டை இவங்க அக்யூசியேஷன் பண்ணுறது மூலமாட்டு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், HUL, கிரெமிகா இப்படிப்பட்ட கம்பெனிஸுக்கு எல்லாமே காம்படிஷன் கொடுக்கலாம் மார்க்கெட்டில் அப்படிங்கிற பேசிஸில் இந்த SIL அப்படிங்கிற பிராண்டை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த SIL ஃபுட்டுன்னு பார்க்கும்போது இவங்க ஒரு 75 ஓல்டு கம்பெனி ஜேம்ஸ் ஸ்மித் அண்ட் கோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேரிக்கோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 1993 இந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து சாண்டிக் ஃபுட் இந்தியா அப்படிங்கிற ஒரு உங்கள்கிட்ட இதை விற்றுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேனிஷ் பிஸ்னஸ் ஹவுஸ் குட் ஃபுட் குரூப் அதோட சப்சிடரியாட்டி இருந்திருக்கு. ஸோ ஓவரால் அடிப்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா பாலிகாப் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 457 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் குவார்டர் பேஸில் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5226 கோடியாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல வளர்ச்சி காமிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 5251 கோடியாக இருக்குது. 19% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸும் 20% க்ரோத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் காலையில் 5982 rupees வரைக்கும் போச்சு. 7% நெகட்டிவ். இப்போ 6125 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி இவங்களோட ஃபினான்ஷியல் கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க 2026க்கு. அதில் ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் 20,000 crores அப்படின்னு சொல்கிறாங்க, 20,000 கோடி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இப்போ கொஞ்சம் ரிகவர் ஆகுது. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் இதெல்லாம் தொட முடியாது, வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். எபிட்டா அவங்க சொல்கிறது 26.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் ஒரு 70 basis point எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, 13.8% இருக்குது. பாலிகேப்போட கைடன்ஸ் நெக்ஸ்ட் 5 yearsக்கு அவங்க சொல்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஒரு 6,000 crores-லேருந்து 8,000 crores ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் மார்ஜின் வந்து 11% to 13% இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட FMEG எபிட்டா வந்து 8% to 10% இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் பே அவுட் வந்து 30%க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து அவங்களோட டோட்டல் பிஸ்னஸுக்கு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பாலிகேப் கொடுத்த அப்டேட் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 6125 இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஒரு 6% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸ்டாக். பட் இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூட், இப்போதைக்கு தொட முடியாது. ரயில்வே செக்டாருக்கு வந்து இந்த பட்ஜெட்டில், அதாவது February 1 பட்ஜெட் வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 trillion வரைக்கும் வந்து பட்ஜெட்டில் ஒதுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ரயில்வே செக்டாருக்கு. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் TCS வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் செகண்ட் குளோபல் IT ஜெயின்டாட்டு உருவெடுத்திருக்காங்க. 21 billion பிராண்ட் வேல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 2010ல் $2.3 billion வேல்யூஷனாக இருந்தாங்க. ஸோ அந்த 15 yearsல 826% இவங்களோட பிராண்ட் வேல்யூஷன் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து TCS பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. JK Tyre என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு $100 billion வந்து செக்யூர்ட் லோன் வந்து வாங்குகிறோம் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா JK Tyre வந்து பன்மோர் பிளான்ட் மத்திய பிரதேஷில் வந்து ட்ரக்கு, நெக்ஸ்ட் வந்து பஸ் ரேடியல்ஸ் இதுக்கு வந்து பிளான் போடுறாங்க. அதே மாதிரி உத்தரகாண்ட்லேயும் வந்து ஒரு லக்ஸார் பிளான்ட் அப்படி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் தேவைப்படுது எக்ஸ்பான்ஷனுக்கு வேண்டி. அதுக்கு வேண்டி ஒரு $100 million வந்து செக்யூர்ட் லோன் வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ரைஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பாரத் ஃபோர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் காம்பனன்ட் பிஸ்னஸுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி கொடுக்க போகிறோம்னு சொல்லி பாரத் ஃபோர்ஜ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அந்த நார்த் அமெரிக்காவுக்கு டிஃபென்ஸ் பேஸ்ட் ட்ரக் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிஸ்னஸுக்குள்ளேயும் வரப்போகிறோன்னு சொல்லி பாரத் ஃபோர்ஜ் அப்டேட் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்மெண்ட்டுக்குள்ளே இப்போ புதுசாக என்ட்ரி கொடுக்க இருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆல்ரெடி அனில் அம்பானி குரூப்போட கம்பெனி வந்து அவங்க பவர் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பேஸில் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறாங்க. REC பவர் டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட் அவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆர்டர் கிடச்சிருக்கு குஜராத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் செக்மெண்ட்டுக்குள்ளே வராங்க.
ரெயில்டெல் கார்பரேஷன் வந்து ஒரு 47 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 ஹை டச் பண்ணி இருந்துச்சு ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. டேன்லா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற கம்பெனி நேற்று வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 15% கீழே விழுந்துருந்துச்சு, ரெவன்யூவும் ஒரு 0.2% கீழே விழுந்துருந்துச்சு. பட் ஆர்வா டிவிடன் கொடுக்குறாங்க. அதுக்கான அந்த இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 27. பேமெண்ட் டேட்டுன்னு சொல்கிறது February 20 முன்னாடியே பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. NTPC ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு செட்டப் பண்ணி ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலியோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் செட்டப் பண்ணி 50 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீலங்காவில் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி NTPC வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 2200 சம்திங்கில் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2200 சம்திங்கில் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 470 சம்திங்கில் இருக்குது. இவங்க மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிட்டே வருது, அடி விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ்லையும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருக்குது. ஸோ அந்த பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் கீழே விடுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வதவான் போர்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட்னு போட்டிருக்காங்க அவங்க கூட. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது இது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த வதவான் போர்ட்டை வந்து 50 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வேண்டி 645 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது எப்போ ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்கிறது 2030 வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. JSW குரூப் தரப்புல வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட நியூ EV கார்ஸ் வந்து 18 மாதத்துலையும் அதே மாதிரி அவங்களோட சிமெண்ட் பிஸ்னஸ் IPO 6 மாதத்துலையும் வரும்னு சொல்லி சஜன் ஜெண்டால் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ JSW குரூப் வந்து MG மோட்டர்ஸ் அவங்க ஜாயின்ட் வெஞ்சரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் JSW அப்படிங்கிற ஓன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வரோம்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. வேரி எனர்ஜி ஸ்டாக் வந்து இன்றைக்கி 7% கிட்ட கீழே விழுந்தாங்க. ஸோ இதுக்கு ரீசன் சொல்லி பார்க்கும்போது யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பதவி எடுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா அந்த சோலார் இம்போர்ட்ஸுக்கு எல்லாமே டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிக்குது. குறிப்பாட்டு வந்து இங்கேருந்து பொருட்கள் போய் அங்கே அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகிற பொருட்கள், இந்தியாவோட பொருட்கள், அதுக்கு எல்லாமே டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Zepto வந்து அவங்களோட IPO சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. $800 million to $1 billion வேல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டார்கெட் வந்து ஃபினான்ஷியல் 26க்கு $5.5 billion சேல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து Zepto கொடுத்த அப்டேட்டு. குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் டு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், அதாவது இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்த ஸ்டாக்லாம் பீக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்கியிருக்கு. சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 45% வரைக்கும் இந்த ஸ்டாக்குகள்லாம் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனில் பார்க்கும்போது செக்டார் ஸ்டாக்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரோக்கரேஜ் செக்மெண்ட்டில் STCG, LTCG, STTT, இன்டகிரேட்டட் GST, ஸ்டாம்ப் டியூட்டி, இப்படி எல்லாமே சில டேக்ஸஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பாட்டு நான் இன்றைக்கி தான் ஏஞ்சலோவில் அந்த சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தேன். ஸோ அது ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வேணா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே வீடியோவில் வந்து அதை ரிவீல் பண்ணுறேன், எப்படியெல்லாம் சார்ஜஸ் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டாக்கு எவ்வளோ சார்ஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை நான் உங்களுக்கு வேணா அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.